100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 மே மாதத்தில் குறிப்பாக மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நடக்கப் போகும் மாற்றங்கள், நடக்கப் போகும் திருப்பங்கள் என்னென்ன, எதை செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தையும் வாழ்வின் உச்சத்தையும் சுகபோகங்களோட செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும், ராஜயோகம் குறிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா எதையெல்லாம் செய்யணும், யார் யாரையெல்லாம் நம்பணும், யார் யாரையெல்லாம் நம்பக்கூடாது, இந்த மாதம் மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வின் உச்சத்தையும் தொடப்போகும் மாதமாக இருக்கப் போகின்றதா, பல நல்ல பலன்கள் கிரக நிலைகளை பொறுத்து எப்படி அமையும், எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றியும், திருமண வாழ்க்கை, குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், குறிப்பாக அந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார என்னவெல்லாம் நடக்க போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாகத்தான் இருக்க போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும், செய்ய வேண்டியதை செய்து முடித்து விடுங்கள். முயற்சிக்கு ஏற்ப பலன்களும் கிடைக்கப் போகின்றது. 6ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் வந்திருப்பதால் ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு இதன் மூலமாக கிடைக்கப் போகின்றது. அரசு துறையினருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. வியாபாரிகளாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் தொழிலில் முதலீட்டை அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, தொழிலில் முதலீட்டை அதிகப்படுத்தும் போது கவனமாக இருங்க. பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படாது. முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் வந்து கொண்டே இருக்கும். 5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு சில கவன குறைவு ஏற்படலாம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் உங்கள் வேலையை பற்றி தீவிரமாக யோசிப்பீர்கள். வேலையில் இருக்கும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது உங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கும். குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு மிக பெரும் ஒரு வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களுடைய உதவியால் புதிய வீடு வாங்குவீங்க அல்லது புதிய வீடு கட்டுவீங்க. ராகு, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள் உங்களுடைய 5ஆம் வீட்டில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்க போகிறீங்க. அதாவது உள்ஒன்று வைத்து புறமொன்று பேசுவது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இந்த மாதத்தில் இருக்க போகின்றது. குரு பகவான் 7ஆவது வீட்டில் அமர்வதால் நல்ல முடிவுகளை எடுக்கும் நபராக நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியுடன் நன்றாக நடந்து கொள்வீர்கள். இதன் காரணமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். இந்த 2024 மே மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் பல்வேறு விஷயங்களை சொல்வாங்க. அதனால் பொறுமையாக கேட்டு அதன்படி எது நல்லதோ அதை செய்துடுங்க, இல்லைனா பிரச்சனைகளை சந்திக்கலாம். இந்த நேரத்தில் அகங்கார உணர்வுகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் படிப்படியாக இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். 6ஆம் வீட்டில் உச்ச நிலையில் உள்ள சூரியன் அரசு துறையிலும் நிதி ஆதாயங்களை நல்ல நிலையில் நல்ல நிதி ஆதாயங்களை உங்களுக்கு கொடுப்பார். அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. முடிந்தவரை முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சிறந்த ஒரு அருமையான பலனை இந்த மாதத்தில் பெற போகிறீங்க என்று தான் சொல்லணும்.
5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் புதனுடன் சேர்ந்து இருப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். எனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்களும் உற்சாகமும் அதிகரிக்கப் போகின்றது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்க. புதிய முயற்சிகளில் ஏகப்பட்ட அனுபவம் கிடைக்கும். புதுமையான சூழ்நிலைகள் அமையும். தொலைதூர புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். நவீன தொழில்நுட்ப கருவிகளின் மூலமாக நன்மை அடைவீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுங்க. குழப்பமான சில செயல்களில் தெளிவான முடிவும் மனதை ஒருமுகைப்படுத்தும் தன்மையும் அதிகரிக்கும். தோற்ற பொலிவில் சில மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். சில நேரங்களில் எளிமையான பணிகளும் கடுமையாக தெரியும். மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும். செயல்பாடுகளில் விவேகமும் பொறுமையும் அதிகரிக்கும். எதலையும் ஆர்வமின்மையான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டாக்கும். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போங்க. தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான விவகாரத்தில் இருந்து வந்த வில்லங்கம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து பழகுவது தான் நல்லது. வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். தடைப்பட்ட தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும். ஞாபக மறதியால் ஒரு சில இழப்புகள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளணும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து பொருளாதார உதவியை மேற்கொள்ளுங்க. நல்லவன் தானே, இவனுக்கு உதவி பண்ணால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. நீங்களாக தொங்கி தொங்கி போய் ஒரு விஷயத்தை எதிலையுமே ஈடுபடாதீங்க. மனதில் குடும்ப உறுப்பினர்கள் வித்தியாசமாக செயல்படுவது போல உங்களுக்கு இந்த மாதத்தில் தோன்றலாம். வாழ்க்கை துணையிடம் பேசும்போது கவனமாக இருங்க. இரு வீட்டார் இடத்திலும் உங்கள் மீதான மதிப்புகளில் மாற்றம் உண்டாகலாம். மதிப்புகளில் மிக பெரும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அல்லது அது நல்ல ஒரு மதிப்பாகவும் இருக்கலாம். மனதிற்கு நெருக்கமானவர்கள் குடும்பத்தில் இணைவதற்கான சூழ்நிலைகள் அமையப் போகின்றது. மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சோர்வுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. பெரியோர்களிடம் அனுசரித்து போங்க. மனதில் இருந்து வந்த ஒருவிதமான சோர்வு தயக்கமெல்லாம் குறைஞ்சிடும். தம்பதியருக்குள் நீங்களே விட்டு கொடுத்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுகமான தடைகள் குறையும். பெற்றோர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் என்று தான் சொல்லணும். உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் போகின்றது. திருப்தியற்ற சூழ்நிலை உத்தியோகத்தில் வரும். அப்போது கொஞ்சம் உஷாராக கவனமாக இருங்க. ஊதிய வருவாயில் இருந்து வந்த தாமதமெல்லாம் குறைந்துவிடும். தேவையற்ற பயணம் மற்றும் சிந்தனைகள் மூலமாக செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படலாம். அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் சில தடைகளெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு அலுவலகங்களில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம். பணி நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபார பணிகளில் அபிவிருத்தி ஏற்படும். தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க. உழைப்பிற்கு ஏற்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் சில மாற்றங்கள் ஏற்படும்.
உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஆலோசனைகளை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுங்க. மனை தொடர்பான தொழிலில் இருப்பவர்கள் நிதானத்தோடு செயல்படணும். அரசியல் ரீதியாக சமூகம் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான காலகட்டம், மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகின்றது. கட்சி ரீதியாக அனைத்தும் உங்களை தேடி வரப்போகின்றது என்று தான் சொல்லணும். பதவி உயர்வாகட்டும், கட்சி பொறுப்பாகட்டும் உங்களை தேடி வரப்போகின்றது. பழமை தொடர்பான செயல்பாடுகளில் கருத்துக்களை சொல்லும்போது கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு கூட்டங்களில் பேசும்போது பழைய விஷயங்களை பற்றி எடுத்துரைக்கும் போது புள்ளி விவரங்களோடு பேசுங்க. ஏனோ தானோ என்று பேசி பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாதீங்க. உடன் இருப்பவர்கள் யார் அப்படின்ற புரிதல் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொதுநலப் பணிகள் செய்யக்கூடிய உங்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் தெரிந்துவிடும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கட்சி சார்ந்த பணிகளில் சேமிப்புகள் குறையும். அதாவது கட்சி சார்ந்த விஷயங்களால் சேமிப்புகள் குறையும். அதாவது பணத்தை அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். வந்தாலுமே சரி, கட்சி ரீதியாக உங்களுக்கு மிக பெரும் ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அது அனைத்தையும் நீங்கள் சம்பாதித்து கொள்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் புதிய மாற்றம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த இனம் புரியாத பயம், அச்சம், கவலைகள் எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கிவிடும். எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் அதிகரித்துவிடும். எதிலும் தனித்து செயல்படுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாக்கும். பயணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும். தந்தை வழி உறவுகளிடம் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் எது நல்லது என்று தோன்றுகிறதோ அந்த விஷயங்களில் முயற்சியையும் அந்த விஷயங்களில் கவனத்தோடவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஏகப்பட்ட சாதகமான சம்பவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிகழப்போகின்றது. யாரையும் எளிதாக நம்பிவிடாதீர்கள். அதுவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம். மே மாதம் 31ஆம் தேதிக்குள் அது என்ன காத்திருக்கும் கண்டம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பேச்சுகளில் நிதானம். இதுதான் உங்களுடைய முதல் எதிரி, நாக்கு. இந்த நாக்கு தான் உங்களுக்கு எதிரி என்று சொல்ல வேண்டும். பேச்சை பேசும்போது எது நல்லது எது கெட்டது அப்படின்றத சிந்தித்து செயல்படணும். எலும்பில்லா நாக்கு என்ன வேணாலும் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையாவது பேசி வம்பில் மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால இதில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கூட இருப்பவர்கள் யார் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. நன்மை தான் செய்கிறானா அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த வகையிலையும் பிரச்சனை ஏற்படும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பேசும்போது, குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது, இதை தான் செய்யணும், நான் சொல்கிறதா செய்யணும், நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை திணிப்பதன் மூலமாக பிரச்சனை உருவாகலாம். இதிலையும் கவனமாக இருக்க வேண்டியது. இதைவிட பெரிய கண்டம் எதுவும் உங்களுக்கு இருந்துட முடியாது, வரவும் முடியாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் ஆங்காங்கே சில கவலைகள் துன்பங்கள் நேரிட்டால் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் சாற்றி வழிபட மன ஒற்றுமை அதிகரித்து தடை தாமதங்கள் எல்லாம் விலகும். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். அனைத்தும் சாதகமாக முடியும். செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழலாம் என்று உறுதியாக சொல்லலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 மே மாத சிறப்பு பலன்களில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போதான் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.